இப்போ மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய தினமாக இது அமையும். குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்கலாம். சில நேரங்களில் காதல் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஒரு அனுகூலமான நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். தன வரவை எதிர்பார்த்திருக்கும் பொழுது தன வரவு வந்து சேரும். குடும்பத்தில் ஒரு இனிமையான சூழல் நிலவும். ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் தரக்கூடிய நல்ல தினமாக நாளைய தினம் உங்களுக்கு அமையிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறப்பான தினம். அதாவது குறிப்பாக சில நகைகள் வாங்கணும், இல்லை சில நேரங்களில் புதிய வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும். இது போல் சில விஷயங்கள் உங்கள் மனசில் ஓடும். ஆனால் அப்படி போய் நம்ம வாங்கும் பொழுது அது நம்ம மனசுக்கு நிறைவாக இருக்க வேண்டும், சந்தோஷத்தை தர வேண்டும். நான் வாங்கினது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் மனசார நினைப்பீங்க இல்லையா? அது போன்ற ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய தினமாக இது அமைவதால் சில புதிய விஷயங்களை வாங்குவதற்கு லக்ஸுரி ஐட்டம்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், நகைகளாக இருக்கலாம், வண்டி வாகனங்களாக இருக்கலாம். உங்கள் மனசுக்கு ஏற்றாற் போல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் பெரிய அளவுக்கு சந்தோஷங்கள் ஏற்படும். திரைப்படத்துறை போன்ற இடத்துல இருக்கிறவங்களுக்கு புதுசாக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நல்ல மாற்றங்கள், தன வரவு, சில நேரங்களில் வெளிநாட்டு பயணத்துக்கான ஒரு திட்டங்கள் தீட்டுவது இல்லை மேற்கொள்ளுவது போன்ற நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரையில் நண்பர்களால் நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படும். எதிர்பாராத விதத்தில் தன வரவு இருக்கும். உங்கள் மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொண்ட தினமாக இது அமையிறது. அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரையில் நீங்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கீங்களோ அது விருத்தியாகும். உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் வேலையை மாற்ற வேண்டும், இல்லை இருக்கிற வேலையில் எனக்கு சில நன்மைகள் இன்னும் அதிகமாக வரணும், இதெல்லாம் நினச்சிருந்தீங்கன்னா அது சரியான முறையில் நடைபெறுவதற்கான சூழல்கள் ஏற்படும். சில புதிய நண்பர்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு பாக்கியம் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவில் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுப செலவுகள் ஏற்படும். சில நேரங்களில் பயணங்களும் ஏற்படும். ஆனால் இது இரண்டுமே ஒரு மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் அமையும். சில பெரியவங்கள்லாம் க்ஷேத்திரங்களுக்கு போகணுன்னு நினச்சிடலாம், காசி ராமேஸ்வரம் இப்படிலாம் போயிட்டு வரணும்னு நினைக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு அந்த பிரயாணத்தை தொடங்குவதற்கான ஒரு நல்ல தினமாக இது அமையும். அதனால் பார்த்தீங்கன்னா செலவுகள் உண்டு, ஆனால் அந்த செலவுகளால் பெரிய அளவு சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாக அது உங்களுக்கு அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தினமாக இது அமையும். குறிப்பாக பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆசீர்வாதம் மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் எதிர்பாராத வெகுமதிகள், தனம் வந்து சேரக்கூடிய தினமாக அமையும். உங்களுடைய புகழும் செல்வாக்கும் பரவுவதற்கான ஒரு வழிமுறைகளையும் தென்படுகிறது.
சில நேரங்களில் சில சுபமான விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அது சில நேரங்களில் உங்கள் மனதுக்கு உகந்ததாகவும் இருக்கும், சில நேரங்களில் கொஞ்சம் சலிப்படையக்கூடிய வகையிலும் அமையும். அதனால் நன்மையும் தீமையும் கலந்த ஒரு தினமாகத்தான் இது அமையிறது. ஆனால் மாற்றங்கள் என்பது நிகழ்ந்து தீரக்கூடிய ஒரு காலகட்டம். மாற்றங்களை சரியான முறையில் ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு நன்மையை தரும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வ அனுகூலம் மிக்க தினம். நீங்கள் எதிர்பாராத விதத்தில் சில நன்மைகள் ஏற்படும். எந்த இடத்துல பிரச்சனைகள் வரும் என்று நினைத்தீர்களோ அந்த பிரச்சனைகள் வராமல் விலகி போகும். மாறாக சில நன்மைகள் கூட உங்களுக்கு ஏற்படும். தெய்வ அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையிறது. அதனால் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடும் பொழுது நல்ல சிறப்பான நன்மைகளை பெறுவீர்கள். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சந்திராஷ்டம தினமாக வருவதால் குறிப்பாக பெண்களோடு சம்பந்தப்பட்டது, பெண்களுடைய தொடர்புகளால் சில பிரச்சனைகள் வரலாம். அது மனைவியாகவும் இருக்கலாம், இல்லை உடன் பிறந்த சகோதரியாகவும் இருக்கலாம். அதனால் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று நிதானத்தோடும் எச்சரிக்கையோடும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். மற்றபடி சிறப்பான தினமாக அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில ஏமாற்றங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் சில தேவையில்லாத பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், இதையெல்லாம் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா போனால் கூட வாயை பிடுங்குவாங்க. அப்புறம் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு ஏதாவது ஆரம்பிப்பாங்க. அதனால் ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக எதுலையுமே பட்டும் படாமல் இருக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமையிறது. மற்றவர்களுடைய எண்ணங்கள், மற்றவர்களுடைய தன்மை, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் இடம் கொடுத்து அதுக்கு செவிசாய்ப்பது நல்லது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் சற்று தடைகள் நிறைந்த தினமாக இருக்கிறது. எதிர்பாராத விதமாக கை கட்டினது வாய் கட்டல சொல்லுவாங்க, அது மாதிரியான சில நிகழ்வுகள், தடைகள், தாமதங்கள், சில நேரங்களில் பொருளை இழப்பது போன்ற விஷயங்கள்லாம் இருப்பதால் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம்.